பிரைம் மினிஸ்டர்ஸ் ஸ்கில் இந்தியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் மாபெரும் மோசடி. ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவேன் நான் பிரதமராக பதவியேற்றா அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு 2014 பிரதமர் மோடி. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசடிகளும் ஏமாற்றங்களும் தான் மிச்சம். 97 லட்சம் பேருக்கு மேலாக மோசடிகள் நடந்திருக்கிறது. அதிகாரிகளும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துகிறவங்களும் சேர்ந்து பல ஆயிரம் கோடியை சுருட்டி இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் இந்த மோசடிகள் நடைபெற்றிருக்கிறது. பிரைம் மினிஸ்டர்ஸ் கௌசல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இந்த ஸ்கில் இந்தியா அப்படின்னு மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுக்க விளம்பரம் பண்ணாங்க இல்லையா. இப்போ மோடி அவர்கள் கொண்டு வந்த எந்த திட்டத்தை குறிச்சுமே பாஜகவினர் பெருமையாக பேச மாட்டுறாங்க. பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் போலி வங்கி கணக்குகள் உருவாக்கி போலி நபர்கள் அப்புறம் இன்ஸ்டிடியூஷன்களை உருவாக்கி பல ஆயிரம் கோடி ஆட்டையை போட்டிருக்கிறாங்க. இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. 2014க்கு முன்பாக இந்தியாவினுடைய வளங்கள் எப்படி இருக்கு? இந்திய இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சியினால் ஏமாற்றப்படுகிறார்கள். நான் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2 கோடி இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன் அப்படின்னு வாக்குறுதியாக கொடுத்து இளைஞர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர் தான் மோடி. அவர் மட்டும் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருந்தாருன்னா 12 வருஷத்துல 24 கோடி இளைஞர்கள் 24 கோடி இளைஞர்கள் தான் அவர்களுடைய குடும்பம் என்ன இருக்கும். அவங்க கல்யாணம் பண்ணி இன்னைக்கு பிள்ளை பெற்றிருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய வளர்ச்சியாக அது உருவாகி இருக்கும். இதோட சேர்த்து இன்னும் பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அது வேற கதை. ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு மோடி தலைமையில் கீழ் இயங்கக்கூடிய இந்த ஒன்றிய பாஜக அரசு இருக்கிறதுலே அதிகமான ஊழல்கள் நடைபெற்ற அரசாக மாறி இருக்கிறது. அன்பார்ச்சுனேட்டா இருக்கக்கூடிய அனைத்து முன்னணி ஊடகங்களும் பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இதை பற்றின செய்திகள் எல்லாம் பெரிய அளவுக்கு வெளிவராமல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த அரசுக்கு கீழ் இயங்கக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நிறுவனங்கள், இப்போ சிஏஜி, எலெக்ஷன் கமிஷன், சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸ், இது போன்ற நிறுவனங்கள் எல்லாமே இந்திய அரசு அமைப்பு சட்டத்தில் உருவாக்கின தனி சுதந்திரமான அமைப்புகள். இவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், உத்தரவை கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ரூல் புக் இருக்குது. அதுபடி தான் அவங்க நடப்பாங்க. அவங்க டைரெக்டாக பிரசிடென்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் தான் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க. ஆனால் இந்த மோடி அரசு நியமிக்கக்கூடிய இயக்குனர்லேருந்து அதிகாரிகள் வரைக்கும் RSS சித்தாந்தத்தை கொண்டவங்களாக பாஜகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நபர்களாக நியமித்து இன்றைக்கு அதனுடைய விளைவுகள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே ஊழல்வாதிகளாக மாறிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக முக்கியமான அறிக்கைகள் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 7.5 லட்சம் கோடி அளவிற்கான ஊழல் சிஏஜி அறிக்கையின் மூலமாக வெளிக்கொண்டு வரப்பட்டது. அந்த வெளிக்கொண்டு வந்த ஒரு சில வாரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையை வெளியிட்ட அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய அறிக்கை வெளியிட்டாங்க, சிவிசி நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவுக்கு கீழே இயங்கக்கூடிய துறையில் தான் அதிகப்படியான ஊழல் புகார்கள் அந்த அதிகாரிகள் மீது முன்வைக்கப்பட்டிருக்குது. 1 லட்சத்துக்கும் அதிகமான புகார்கள் அங்கே அமித்ஷாவுக்கு கீழ் இயங்கக்கூடிய துறைகளில் அந்த அதிகாரிகள் மீது ஊழல் புகார்கள் வந்திருக்கு அப்படிங்கிற அறிக்கை வந்துச்சு. இதெல்லாம் மீடியாக்களில் பெரிய அளவுக்கு பேசப்படவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97 லட்சம் பேருக்கு பயிற்சி வழங்கிய அந்த விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்திருக்கிறதாக சொல்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர்ஸ் கௌசல் விகாஸ் யோஜனா, பிரதம மந்திரி இளைஞர்கள் திறன் பயிற்சி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் 2015ஆம் ஆண்டிலிருந்து இந்த திட்டத்தை இந்த ஒன்றிய பாஜக அரசு, மோடி தலைமையிலான அரசு செயல்படுத்திக்கிட்டு வராங்க. இதில் என்னன்னா பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் 2024-25 நிதி ஆண்டுல சிஏஜி நடத்தின ஆய்வறிக்கையின்படி மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்திருக்குது. போலியான வங்கி கணக்குகள் உருவாக்கி அதில் பலரும் பயன்பெற்றிருக்கிறாங்க. இந்த திட்டமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பிரைவேட் நிறுவனங்கள் இளைஞர்களுக்கு நாங்கள் இந்த ஒன்றிய அரசு திட்டங்கள் மூலமாக திறன் பயிற்சி கொடுக்க போகிறோம், எக்ஸ்ட்ரா
ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி அவர்களை வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி அவர்களுக்கு சப்சிடியெல்லாம் கொடுத்து ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்து அவர்களை எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணுறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டில் வந்து கான்ட்ராக்ட் போட்டு அவர்கள் வந்து நாங்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக எங்கள் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு 1000 பேர் படிக்கிறாங்க, அந்த 1000 பேருக்கு இந்த பேட்சில் வந்து நாங்கள் என்ரோல் பண்ணியிருக்கிறோம், அதற்கு வந்து எங்களுக்கு இவ்வளவு நிதி வேணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படியாக 97 லட்சம் பேருக்கு மேலாக இப்படி ஃப்ராடு வேலைகள் நடந்திருக்கிறது. இதில் எப்படின்னா முகவரியே இல்லாத நிறுவனம் ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு பல நிறுவனங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இளைஞர்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லாம் நம்பர் பார்த்தீங்கன்னா 0000 1111 123456 இப்படிலாம் நம்பர்ஸ் இருக்கிறது அந்த சிஏஜி அறிக்கையில் சுட்டி காட்டப்பட்டிருக்குது. கரெக்டாக 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இறந்தவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இந்த ஆயுஷ்மான் அந்த திட்டத்தின் மூலமாக காப்பீடு வந்து பெறப்பட்டிருக்கிறது. இது டாக்டர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களா, இல்லை இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களா, இல்லை அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து கொள்ளையடிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக பயிற்சி கொடுக்கக்கூடிய பல நிறுவனங்கள் வந்து தகுதி இல்லாத நிறுவனங்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இதில் இருக்குது. அவர்களுக்கெல்லாம் சரியான ஆசிரியர்கள் இல்லை, உட்கட்டமைப்பு கிடையாது. ஆனால் இளைஞர்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுகிட்ட இருந்து அவங்க பணம் வாங்கியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இந்த ஒன்றிய மோடி தலைமையிலான பாஜக அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய சான்றிதழ்கள் கம்பெனிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டுறாங்க. கம்பெனிஸ் வைக்கக்கூடிய திறன் பயிற்சியில் வந்து அந்த நிறுவனங்கள்ட்ட இருந்து வெளிவரக்கூடிய இளைஞர்களால் பெரிய அளவுக்கு ஷைன் பண்ணவே முடியலை அப்படிங்கிற அறிக்கை வந்திருக்குது. 178 மையங்கள் வந்து ஃப்ராடுலண்ட்டாக வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இப்போ வந்து அவங்க அந்த நிறுவனங்கள் எல்லாத்தையுமே பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 94% இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இதில் தவறான நிறுவனங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு வருஷத்தில் இதுக்கு எத்தனை ஆயிரம் கோடிகள் வந்து செலவிடப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் யோசித்து கணக்கிட்டு பார்த்தோம்னா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இதனுடைய இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. சிஏஜி அறிக்கை, அந்த சிஏஜி அப்படிங்கிற விஷயத்தை வச்சு 2G ஸ்கேம்லேருந்து காமன்வெல்த் கேம்ஸ் ஸ்கேம் வரைக்கும், கோல்கேட் ஸ்கேம் வரைக்கும், ஆதர்ஷ் ஸ்கேம் வரைக்கும் எந்த அளவுக்கு பெரிதாக்கப்பட்டு அன்றைக்கு காங்கிரஸ் அரசின் மீது ஊழல் புகார்கள் கூறப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த துறைகளில் மட்டும் இல்லை, 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 28 கோடி ரூபாயும் 300 கோடி ரூபாயும் 100 கோடி ரூபாயும்னு பல கணக்குகள் வந்து கடந்த சிஏஜி அறிக்கையில் ஃப்ராடுலண்டாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அறிக்கை வந்துச்சு. இதில் சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2G ஸ்கேம்னு சொல்லப்பட்டதுக்கும் இப்போ நடந்து கொண்டிருப்பதுக்கும் 2Gயை பொறுத்த வரைக்கும் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் காலகட்டத்திலிருந்து என்ன மாதிரியான ஏல முறை பின்பற்றப்பட்டதோ அதைத்தான் நானும் பின்பற்றினேன் அப்படின்னு ராஜா அவர்கள் நீதிமன்றத்தில் அவரே வாதாடி தான் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். என் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஊழல் புகார்களை சாட்சி கூறுற அளவுக்கு எவிடன்ஸ் வந்து எதுவுமே இல்லை, நான் இது எனக்கு முன்னோர்கள் என்ன பின்பற்றினாங்களோ அதை தான் நானும் பின்பற்றினேன் அப்படின்னு சொல்லி இப்போ வெற்றி பெற்று வெளியவே வந்துட்டார். அவர் செஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அலைக்கற்றை இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் வராங்க. இன்னொன்று, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு கம்மியாக இருந்தால் தான் மக்களுக்கு வந்து இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வந்து அதிகப்படியான டேரிஃப் வைக்க மாட்டாங்க, அப்போ மக்கள் சஃபர் ஆக மாட்டாங்கன்ற முறையில் அந்த காலகட்டங்களில் குறைவான இதுக்கு வந்து 2G வந்து ஏலமிடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வினோத் ராய் ஆடிட்டர் ஏஜி பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த முறையில் ஏலம் விட்டுருந்தா அரசுக்கு வந்து 1,76,000 கோடி லாபம் வந்திருக்கும் அப்படின்னு ஒரு சார்ஜை வச்சு அந்த நம்பரை வச்சு தான் அந்த ஸ்கேம்ன்றதை பில்டு பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசு கஜானாவில் இருந்து பணத்தை இந்த நபர்கள் எல்லாருமே வந்து ஆட்டையை போட்டிருக்கிறாங்க. அது வந்து ஏலம் விடுறது லாபத்தில் கம்மியாக தான் அரசுக்கு வசூல் பண்ணி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கும் என் பாக்கெட்லேருந்து பணத்தை வந்து எடுத்து செலவு பண்ணுறதுக்கும் ரெண்டுக்கும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இருக்குது. மோடி அரசின் கீழே இயங்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்லை அமைச்சருக்கு நெருங்கினவர்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவுள்ள ஊழல்கள் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய அமலாக்கத்துறை எதிர்கட்சி தலைவர்களையும் எம்பிக்கள் எம்எல்ஏக்களையும் டார்கெட் பண்ணுறதுலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சுற்றிக்கிட்டு ஏதாவது ஒரு கன்விக்ஷன் ரேட்டாவது இன்க்ரீஸ் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. அவங்களுடைய சக்ஸஸ் ரேட்டே பார்த்தீங்கன்னா 0.000.1 அளவுக்கு தான் இருக்குதே தவிர
பெரிய அளவுக்கு இல்லை. ஒட்டுமொத்த அரசாங்கத்தினுடைய இதுவே வந்து இப்படி ஊழலால ஸ்தம்பிச்சு போய் கிடக்குதுன்னா இந்திய அரசு, இந்திய நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு கேள்வி இருக்கு. இப்போ இந்த நிறுவனங்கள் எல்லாருமே இந்த திறன் பயிற்சி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சம்பாதிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை இப்போ அவங்க வழக்கு அவங்க மேலே வருதுன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை டொனேஷன், பாஜகவுக்கு டொனேஷன் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படியான வரலாறுகளும் இந்த சமீப நாட்களில் ஒன்றா வெளியே வர்றதை பார்க்க முடியுது. டாடா நிறுவனம் 750 கோடிக்கு மேலாக எலக்ட்ரல் ட்ரஸ்ட் மூலமாக பாஜகவுக்கு இது கொடுத்துருக்குறாங்க, ஃபண்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அவங்க சப்சிடி எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. வேற ஒரு திட்டத்துக்கு, செமிகண்டக்டர் திட்டத்துக்கு சப்சிடி வாங்கியிருக்கிறாங்க. அதே இது இந்த சீரம் இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அவர்கள் என்ன பிரதிபலன் பெற்றாங்க அப்படிங்கிறது இதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்படி மிகப்பெரிய அளவில் இந்திய நாடை வளர்ச்சி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த மோடி அவர்கள் ஊழலில் தான் பெரிய அளவில் கட்டவிழ்த்து விட்டுருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.